சசிகலா உள்ள அமைச்சது டிஎம்கே, அதுவும் அயன் லேடின்னு நீங்கள் வெளியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கீதாமா சொல்கிற மாதிரி அவங்க ஒரு கூண்டு கிளி. இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவரை இறக்கணுன்றது தான் அம்மாவோட ஆசை. சசிகலா அவங்க மூலியமாக வந்து ஓபிஎஸ் அவர் பேரை வச்சு எனக்கு த்ரெட்டிங் வந்துச்சு. இந்த ஜெயலக்ஷ்மின்றவங்க வந்து சசிகலா மூலியமாக வந்த ஒரு லேடி. இப்போது அமிர்தான்ற பொண்ணு எனக்கே தெரியாது, எனக்கு வந்து அவங்க வந்து பெரியம்மான்னு தான் சொன்னாங்க. பின்னாடியிலேருந்து சசிகலாவும் யாரோ வந்து குரல் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு 10-15 வாட்டி எனக்கு கால்ஸ் வந்துச்சு. சசிகலா ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் எப்படி உங்களை எதனா பண்ணிட போகிறாங்க அப்படிலாம் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி மிரட்டல் கொடுக்கறது. 20,000 கால்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி டிஎம்கே சைட்லேருந்து வருது. அவங்க சைட்லேருந்து பர்சன்ஸ் எல்லாம் அதுக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன். லேடிஸு கேர்ள்ஸுங்களை வச்சு நம்மக்கிட்ட வந்து அன்வான்டாக வந்து பழகிற மாதிரி. ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது, இவங்கக்கிட்ட பேசுமா, இவங்கக்கிட்ட பேசாத, இவங்கள பிளாக் போடு. டிஎம்கேவும் சரி சசிகலா குரூப்பும் சரி ரொம்ப பயந்துட்டீங்க. அவர் வந்துடுவார் அப்படின்றத நீங்கள் பயந்துட்டீங்க. ஆளை வச்சு எதுக்கு வேவ் பார்க்குறீங்க? ஓகே ஃபாலோலாம் பண்ணுறாங்க. வேவ் பார்க்குறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் ஜெயலலிதா அவங்க ஆத்மா வருது. ஆமாம் வராங்க, இல்லை நான் சொல்லியே. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். இந்த சமீப காலமாக வந்து நீங்கள் வைக்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக எது வந்து இருக்குது வந்து அப்படின்னா, இந்த ஜெயலக்ஷ்மி அப்படின்ற நேமில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களோட நேமை சொல்லிட்டு வந்து ஏமாத்துறாங்க, மகள் அப்படின்ட்டு வந்து ஜோடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்கீங்க. இதுக்கு ஒரு சில தகுந்த ஆதாரங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நீங்கள் வச்சுருக்கிறதா வந்து ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, யார் அவங்க, இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் வந்து இருக்கா? ஆக்சுவலாக ஜெயலக்ஷ்மின்றவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு இல்லைங்க. ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு வந்து அமிர்தான்ற பொண்ணு. ஆனால் அவங்க வந்து ஏன் வெளியே வரலன்றது தெரியல. ஃபஸ்ட்டு வந்ததோடு சரி, அவங்க ஏன் வெளியே வரலன்றது தெரியல. நாங்களும் கீதா அம்மாவுமே தேடிட்டு தான் இருக்கோம், சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். காணொலிலையும் நான் நிறைய காணொலிலையும் அவங்கள சொல்லிட்டேன், வாங்க தைரியமாக வாங்கன்னு சொல்லிட்டேன். பட் வரல. பட் இந்த ஜெயலக்ஷ்மின்றவங்க வந்து சசிகலா மூலிமா வந்த ஒரு லேடி. அவங்க என்னன்னா ஃபஸ்ட்டு வரும்போது நீங்கள் வேணால் அவங்க பேட்டி எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி இது கூட ஜெயலலிதா அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எந்த ஒரு ஆசை இல்லை, எனக்கு பதவி வேணாம், எனக்கு வந்து அவங்க சொத்து வேணாம், எதுவுமே வேணாம், நான் அம்மா தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்ற மாதிரி ஜெயலக்ஷ்மி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து எதுக்காக டெல்லிக்கு போகணும், எதுக்காக ரெட்டை ரோஜான்ற அந்த சிம்பிள் வாங்கி வரணும், ரெட்டையிலன்ற மாதிரி ரெட்டை ரோஜான்றது எதுக்கு சிம்பிள் வாங்கி வரணும், புரியுதுங்களா? இதெல்லாம் முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த இது பண்ணாங்க. இது மூலியமாக நான் சம்பாரிச்சிருந்தா தான், ₹1 ₹2 நான் சம்பாரிச்சிருந்தேன்னா நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூட செய்யுங்க. பட் இவங்க வந்து ஃப்ரேமில் வரணும், ஜெயலலிதா அம்மா மாதிரி குண்டா இருந்தால் ஒண்டி ஜெயலலிதா அம்மாவை ஆகிட முடியாது. நான் கூட தான் குண்டா இருக்கேன், ஜெயலலிதா அம்மா ஆகிட முடியாது. ப்ரூஃப் இருக்குங்களா? இப்போ டிஎன் டெஸ்ட்டு, இப்போது அமிர்தான்ற பொண்ணு எனக்கே தெரியாது, எனக்கு வந்து அவங்க வந்து பெரியம்மான்னு தான் சொன்னாங்க. எனக்கு வந்து டிஎன் டெஸ்ட்டு பாருங்கள், அதில் நான் வந்து பொண்ணுன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் அவங்க கேட்டது. ஸோ இவங்க எதுக்கு வந்து இன்னும் வந்து ஜெயலலிதா அம்மா பொண்ணுன்ட்டு ப்ரூவ் பண்ணல. அப்புறம் எப்படி எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, போய் மக்களை எப்படி சந்திப்பாங்க? ஏன் வந்து ஜெயலலிதா அம்மா, இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன ரீசன்னா, மெயினாக வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து கோவமுற்ற விஷயமே என்னென்னா, ஒருத்தர் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்களே. ஏன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை வந்து மறைச்சது, என் பொண்ணை மறைச்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்குன்னு புதுசாக ஒருத்தராக வந்து இந்த மாதிரி வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு அது தாங்கிக்க முடியல. இப்போ அதனால தான் நான் மெயினாக வந்தேன். இன்னொன்று வந்து இந்த லேடி வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கால் பண்ணி பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தெரியல. இப்போ இந்த வாட்டி பேசும்போது ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தாம்மா பேசுது, அந்த ஃபேக்கான பொண்ணு தாம்மா பேசுது, இதுதான் கரெக்ட் டைம் ரீனா,
நீ வந்து அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லு நீ யாருன்னு சொன்ன மாதிரி பின்னாடியிலேருந்து சசிகலாவோ யாரோ வந்து குரல் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு 10-15 வாட்டி எனக்கு கால்ஸ் வந்துச்சு. ஓபிஎஸ் அவங்க வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு வர சொன்னாங்க, ஓபிஎஸ் கூப்பிட்ருக்காரு, உங்களுக்கு கட்சி இது கொடுக்குறேன், இந்த மாதிரியெல்லாம் யார் சசிகலா அவங்க மூலியமாக வந்து ஓபிஎஸ் அவர் பேரை வச்சு எனக்கு த்ரெட்டிங் வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க, அப்புறம் மிரட்டுற மாதிரி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் வந்து சசிகலா ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் எப்படி உங்களை எதனா பண்ணிட போகிறாங்க அப்படிலாம் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி மிரட்டல் கொடுக்கறது. நான் சொன்னேன், எதாக இருந்தாலும் என் முன்னாடி வந்து நின்று பேச சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தர்கிட்டே டீசெண்டாக பேசுனா டீசெண்டாக பேசிட்டு வச்சுருவேன். இன்டீசெண்டாக பேசுகிறாங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பொறுத்துக்க முடியும் ப்ரோ? கிட்டத்தட்ட ஒரு பொண்ணாக இருந்து நான் 20,000 கால்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 20,000 கால்ஸ் வந்திருக்கு. ஒன்று பிளாக் லிஸ்ட்டில் ஒரு கால்ஸு நான் பிளாக் லிஸ்ட்டில் என் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கால் பண்ணுறவங்களாம் எந்த தரப்புல இருந்து பண்ணுறாங்க? 20,000 கால்ஸ் எல்லாம் வந்து வருது மோஸ்ட்லி டிஎம்கே சைட்லேருந்து வருது. ஓகே, அவங்க சைட்லேருந்து பர்சன்ஸ் எல்லாம் அதுக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன். அவங்க எல்லாம் டிசிப்ளினாக நடந்துப்பாங்க. அடே எங்க அப்பா விஜய் டிசிப்ளினா நடந்துவாங்க. எடப்பாடியோட சேர்ந்தோடனே ஏடிஎம்கே ஜெயிச்சிருமன்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுட்டு இருக்கீங்க. பொங்குறீங்க எடப்பாடி உங்க ஏடிஎம்கே தான் வருவோமே, கொள்ளையடிச்சது பத்தே இல்லையா ஏடிஎம்கே? அதனால விஜய் என்ன கிழிச்சாரு? அப்புறமே எதுக்கு நீங்க எப்படி பேசுறீங்க? ஃபோன் பண்ணி மிரட்டுறது, நல்ல விதமாக பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் மிரட்டுற மாதிரி, இப்போ டைரக்டாக மிரட்டுற மாதிரி எல்லாமே கால்ஸ் வருது. இவங்க சசிகலா சைடும் வந்து நல்லா தெரியுது. சசிகலா சைடும் வந்து ஒரு பொண்ணுங்களை அமைச்சிருக்கிறது, மெயினாக பொண்ணுங்களை வச்சு என்கிட்ட. ஏன்னா நான் ஜென்ஸ்கிட்ட ரொம்ப இதாக பேச மாட்டேன், ஐ மீன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்ருக்கேன்ட்டு லேடிஸு கேர்ள்ஸுங்களை வச்சு நம்மக்கிட்ட வந்து அன்வான்டாக வந்து பழகிற மாதிரி. இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்வான்டாக பழகிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போங்கக்கா அப்படின்றது. அப்போ எதுக்கு நான் ஏன் எங்கே போனாலும் இவங்கள கூட்டிகிட்டு போகணும்? ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது வந்து ஜெயலலிதா சொல்லிட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அந்த ஆத்மா என்கிட்ட எப்படா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஜெயலலிதா அம்மா தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறதே. இவங்கக்கிட்ட பேசுமா, இவங்கக்கிட்ட பேசாத, இவங்கள பிளாக் போடு, இவங்க உனக்கு தேவையில்ல, எல்லாமே இவங்களுக்கு பெண்டிங்கில் வை, பேசு பெண்டிங்கில் வை, என்ன இவங்கக்கிட்டேருந்து இருக்குதுன்ட்டு எல்லா ஸ்கெட்சும் போட்டு கொடுக்குறது எனக்கு ஜெயலலிதா அம்மா தான். இவங்கக்கிட்ட இப்படி பேசணும் பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதில் நிறைய பேர் நான் திருத்தியிருக்கேன். ஐ மீன் பசங்கள்லாம் வந்து இந்த ஃபேக்காக கொடுத்துட்றாங்க போல இருக்குது. யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த நம்பருக்கு பேசுங்க, கிளி ஜோஷியம் இருக்குது. எனக்கு இது இப்போ ஒரு 3 நாளாக ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து பேசுகிறாங்க. அந்த பர்சன் வேணால் நம்பரை கொடுக்குறேன், அந்த பர்சன் வேணால் காட்டுறேன். அவர் வந்து கன்று வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, மிரட்டுறாங்க, அந்த மாதிரி கன்று வச்சு ஸ்டில்லு வச்சு நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த பர்சன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாப்புல என்கிட்ட. அவரும் எனக்கு ஃபீல் பண்ணுறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் அது உங்களுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ எல்லாத்துக்குமே தெரியுது எனக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்ட்டு. இருந்தாலும் நான் ஒரு பெண்மணியாக நான் போல்டாக தான் இருக்கேன். எப்படி ஜெயலலிதா அம்மா எவ்வளோ போல்டோ அந்த மாதிரி நானும் போல்டாக தான் இருக்கேன். அதே மாதிரி விஜய் அண்ணா கிட்ட சொல்கிறது என்னன்னா, விஜய் அண்ணா நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வேலு நாச்சியார் அவங்கள வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து நான் வேலு நாச்சியார் மாதிரி தான் 100%. ஏன்னா எனக்கு பயம் எதுவுமே இல்லை. நான் உண்மையாக ஒரு ஆத்மா எனக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தவிர நீங்கள் பதவி நிறைய பேர் என்னை கேட்டாங்க, விஜய் அண்ணா நீங்களும் கிறிஸ்டின் அவங்களும் கிறிஸ்டின், அதனால தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஓகே, இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் டாக்கு வருது. ஓகே ஓகே, அதனால தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. அதே ஒரு பாயிண்ட்டு, டிஎம்கே வந்து ஃபாதருங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா எடுத்தாங்க இல்லையா, கிறிஸ்மஸ் இதுன்ட்டு. அதில் ஒரு ஃபாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரசங்கம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, பிரசங்கன்றது என்ன தெரியுங்களா ப்ரோ,
ஒரு கிறிஸ்டினை பற்றி புரிய வைக்கிறதோ ஒரு லைஃப்பை பற்றி புரிய வைக்கிறது தான் பிரசங்கம். அந்த இதில் விஜயனாவை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு காணொளி ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபாதரை கேட்குறேன், நான் ஒரு கிறிஸ்டின் தான், நான் ஃபாதரை கேட்குறேன், நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா இல்லை இந்த மாதிரி அரசியல் ஆளுக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? இப்போ விஜயண்ணன் கூட தான் மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணாங்க. எந்த இடத்துலனா டிஎம்கே வந்து தாக்கி இது பண்ணுறாங்களா? நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பயந்துட்டீங்க. நான் பச்சையாக சொல்ல போனான்னா டிஎம்கேவும் சரி சசிகலா குரூப்பும் சரி ரொம்ப பயந்துட்டீங்க. அவர் வந்துடுவார் அப்படின்றது நீங்கள் பயந்துட்டீங்க. இன்னொன்று வர வைக்கிறதும் ஜெயலலிதா அம்மா தான், கரெக்டான டைமில் இறக்கி விட்டதும் ஜெயலலிதா அம்மா தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜயோட அந்த வருகை பற்றி ஏதாவது? கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறாப்புல. விஜய் ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆர் தாத்தா வரும்போது கூட தான் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சான், நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. ரொம்ப எம்ஜிஆர் தாத்தா வந்து எங்கேயும் பிரச்சாரம் செய்ய விடாமல் ரொம்ப குடைச்சல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்களாம். பட் அவர் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல மனசுக்கும் வந்தாரா? அதே மாதிரி இந்த பிள்ளை வந்து ஏதோ செய்யணும்னு பார்க்குது. எப்படியும் வந்து ஏடிஎம்கேவை ஜெயலலிதாமா வர விட மாட்டாங்க. அப்போது டிஎம்கே எதிர் கட்சி, டிஎம்கேவை ஒழிக்கணும்னு தான், தீய சக்தியை ஒழிக்கணுன்ட்டு தான் ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நாள் கனவே. ஸோ இன்னொன்று என்னென்னா, டிஎம்கேவால் நிறைய கஷ்டப்பட்டது ஜெயலலிதா அம்மா, புரியுதுங்களா? சசிகலா உள்ளே அமிச்சது டிஎம்கே, ஓகே, கருணாநிதி தாத்தா தான் அமுச்சு விட்ருக்காரு. ஸோ அதனால தான் என் லைஃப் போச்சு. இப்போ நான் அனாவசியமாக செத்துருக்க தேவையில்லையே, இவங்களால நான் அனாவசியமாக செத்துட்டேனே அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆத்மாவோட கதறல் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இதாகுது. அவங்க என்கிட்ட நிறைய வாட்டி அழுதுருக்காங்க. அவங்க அழுவும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எதுக்காகன்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ, பட் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல நான் யோசிப்பேன், அவங்க அம்மான்னு சொன்னதுனால அந்த கஷ்டமாக இருக்குதா இல்லை நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு அந்த கஷ்டமாக இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணை, ஒரு பெண்மணி, அதுவும் அயன் லேடின்னு நீங்கள் வெளியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் கீதாமா சொல்கிற மாதிரி அவங்க ஒரு கூண்டு கிளி உள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப கதறி இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்லியும் ஓபிஎஸ்ஸோ இபிஎஸ் யாருமே வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அப்போ எப்படி அம்மா வந்து கட்சியை வர வைப்பாங்க? ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா வர விட்டுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய கட்சி இந்த 5 வருஷமாக எதுலேயும் இல்லாத அளவுக்கு ஆக்கி வச்சது ஏன் சொல்லுங்கள்? இப்போ ஓபிஎஸ் வந்து சசிகலா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸுன்றதுனால ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஓபிஎஸ் மேலே ஈடுபாடு இல்லை. ஆனால் இபிஎஸ் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓரளவுக்கு சாஃப்ட் கார்னர், அதை இதாக இருந்திருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நிறையாவே செஞ்சுருக்காங்க, ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் செங்கோட்டையன் போனது வந்து ஃபஸ்ட்டு வருத்தம் தான் அம்மாவுக்கு. பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஏன்னா வந்து ஆளுமை இல்லைன்ட்டு விஜய் அண்ணாவை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா? சரி, இப்போ ஒரு ஆளுமை வந்த மாதிரி இருக்கட்டுமே, அவருக்கு ஒரு பக்க பலமாக இருக்கட்டுமே. ஏன்னா ஜெயலலிதா அம்மா 100% விஜய் அண்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன விஜய் அண்ணான்றீங்க ஜெயலலிதா அம்மா? ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டது, ஃபோனில் என்னை கேட்டது. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ப்ரோ எனக்கு வந்து கற்றுக் கொடுத்ததே அப்படின்னா, முறை வச்சு தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருந்தாலும் முறை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு உரிமையில் பேசுகிறேன். அதுக்குன்ட்டு விஜயண்ணா வந்து பிடிக்குன்றதுக்காக விஜயண்ணா சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை, ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். இதையும் நான் வந்து காணொலியில் சொல்ல விரும்புகிறேன். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எப்படி பார்க்குறாங்க? இப்போ கட்சி ஆல்ரெடி அவரோட கையில் தான் இருக்குது, கோர் அதிமுக. வெளியவங்க 4-5 குழுவினராக சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதிமுகவோட தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க. இதை அவங்க எப்படி பார்க்கறதா பார்க்குறீங்க? ஆரம்பத்துலேருந்து நான் கேட்குறேன்.
இப்போ ஃபுல்லாக கைப்பற்றிட்டாரு. ஆரம்பத்துலேருந்து இது எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி அடாப்ட் ஆகிடும்? இல்லை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எம்ஜிஆர் தாத்தா சொன்னார், என்ன முட்டாள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டியே அம்முன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ என்ன நினைக்கிறாங்க ரீசெண்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு சில விஷயம் அவர் செஞ்சார்னா அவரை வர வைப்பேன். ஆனால் இந்த டைம் இல்லை, இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவரை இறக்கணுன்றது தான் அம்மாவோட ஆசை. ஏன்னா மாற்றம் வேணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. இது வந்து ஜெயலலிதா அம்மா ஆசை மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஆசை இருக்குது. பட் ஜெயலலிதா அம்மா ஆசை ஒண்டி இல்லை. ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மாவே ஒத்துக்கிறாங்க, நிறைய நானும் தப்பு பண்ணியிருக்கேன் சசிகலா மூலயமா. சசிகலா சொல்லி சில விஷயத்தில் நானும் ஆடி இருக்கேன், நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் வந்து ஜெயிலுக்கு போய் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் என்னை சாவடிச்சிட்டாங்க, அதுவும் எனக்கு ஒரு இதுதான், குற்றம் தான். ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா, என்னை வந்து இப்போது அவங்களால தானே இவங்க செஞ்சாங்கன்றாங்க. அப்போ அவங்களுக்கு தண்டனை இல்லாமல் எனக்கு கொண்டு ஏன் இந்த தண்டனை? அவங்களோட கதறல் இதுதான். இன்னொன்று என்னன்னா, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, நான் அவங்களுக்கு எப்படி நான் இது பண்ணுறது? இன்னொன்று நல்ல ஒரு பையன் வரேன், பீக்கில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் செய்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன், மக்களுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு விஜய் இவ்வளோ சொல்லும் போதும் ஏன் வந்து அந்த பையனுக்கு கை தூக்கி விடக்கூடிய? ஆனால் கை தூக்கி விட்டால் தானே அந்த பிள்ளை வளரும். ஸோ அதனால் நானாக இருக்கிறேன், ஒரு அம்மாவுக்கு தான் ஒரு பிள்ளைங்களோட இது தெரியும். நான் ப்ரோ நீங்கள் ஃப்ராங்காகவே பாருங்கள், யார் செத்துட்டா அந்த ஆத்மா அப்படியே போயிடும் இல்லையா? ஆனால் செத்தும் வந்து மக்களுக்காக செய்யணும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொன்ன ஜெயலலிதா அம்மா வார்த்தையாக சொல்லலை, வாழ்க்கையாக அவங்க முடிவு பண்ண ஒரு விஷயம். அதனால்தான் அவங்க பொண்ணுக்கு கூட அவங்க நல்லது செஞ்சது இல்லை. அவங்க வந்து மக்களுக்காகவே, மக்களில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் எல்லா பெண்மணிங்களும் அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணது. அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கெல்லாம் தெரியணுன்ட்டு இல்லை, லேடிஸ்க்கும் சரி, பசங்க படிக்கிற பசங்களுக்கும் சரி நிறைய பண்ணியிருக்காங்க. திரும்பியும் பண்ணணுன்றாங்க. எப்படி தெரியுங்களா? நீங்கள் கேட்கலாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, சசிகலா அவங்கக்கிட்ட வந்து 2 லட்சம் கோடி அந்த காசு இருக்குது, அசட்ஸ் இவங்களோடது. ஆமாம், ஆக்சுவலாக கொடநாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, ஓகேங்களா? அதாவது நம்ம கவர்மெண்ட் கணக்கில் வராதது வந்து 5000 கோடியா 500 கோடியா என்னமோ. ஓகே, அது வந்து மக்கள் காசு. இது இவங்க இது பண்ண காசு வந்து எல்லாமே வந்து எனக்கு தேவையில்லை. ஒரே ஒரு அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, போஸ் கார்டன், அது வந்து அவங்க வந்து ஆக்டிங் பண்ணும்போது கட்டின வீடு. அந்த வீடு ஒண்டி அவங்க பெத்த பொண்ணு கொடுத்துட சொல்கிறாங்க. தீபா கிட்ட போனது பிடிக்கும், அமிர்தாவை சொல்கிறாங்க, அமிர்தாக்கு கொடுத்துட சொல்கிறாங்க. அதை கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அமிர்தா, நான் இது வரைக்கும் நான் அமிர்தாவை நான் பார்த்ததில்லை, நான் பேசுனதில்லை. அமிர்தா எப்படி இருப்பாங்கன்ட்டு அந்த காணொலி பார்த்து தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் நான் பேசக்கூடாது. அவங்க வரட்டும், டிஎன் டெஸ்ட் எடுப்போம், அது உறுதியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த வீடு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தீபா அவர்களாக இருக்கட்டும், ஜெயலட்சுமி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் தான். தீபா வந்து அண்ணன் பொண்ணு, அவங்க உண்மையான அது வாரிசு தான். பட் நிறைய பேர் இந்த மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தான் வந்து இந்த உரிமைகள் இருக்கு, நாங்கள் உரிமை வந்து தீபாக்கு இல்லை. அதுதான் அது மாதிரி ஆரம்பத்துல நம்ம பார்த்துருப்போம், என்னடா ஒவ்வொருத்தரும் வராங்க, எல்லாரும் கெட்ட போட்டு வராங்க. ஜெயலலிதா அம்மா கேட்கறது என்னன்னா, தீபா அவங்க அம்மா வந்து ரொம்ப கொடுமைப்பட்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மாவை. ஒரு நாள் கொடுமைப்பட்டி, அதுவும் உங்களுக்கு காணொலியில் சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. அதனாலே அவங்களுக்கு வந்து தீபாவையும் தீபாக்கையும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அண்ணன் பசங்களாக இருந்தால் கூட வாரிசு ஏன் வாரிசுன்றது அவங்க இது பண்ணலை, டிக்ளேர் பண்ணலை. அவங்களுக்கு அவங்க வாரிசு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு புருஷனும் இல்லை. அதோட நிலைமை பாவம், எனக்காக பிறந்துட்டு ஏன் நான் தான் கஷ்டப்பட்டேன்னா என் பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? இப்பயும் என் பொண்ணு கஷ்டப்படணுமா? அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு அந்த ஆத்மா என்கிட்ட வந்ததே, அந்த ஆத்மா அதுக்கு தான் வந்தாங்க. எனக்கு அரசியல் பற்றி ஒரு இது கூட தெரியாது.
அரசியல் பற்றி கீதாம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு வந்து அமிர்தா அது விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் கீதாம்மா கிட்ட ஏன் பேசலைன்னா, கீதாம்மா கொஞ்ச நாளாக வந்து விஜய் அண்ணனை எகென்ஸ்டாக போட்டதுனால அவங்களுக்கு வந்து சரி கீதா கிட்ட இப்போ வேணாம், நம்ம சொல்ல தேவையில்ல, நீயே இறங்குறீனா அப்படின்ட்டு. ஏன்னா கீதாம்மாவை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க ஜெயலலிதாம்மா, ரொம்ப நம்புகிறாங்க, ரொம்ப மதிக்கிறாங்க. ஏன்னா சொந்த இப்போ தீபாவை எடுத்துக்கோங்க, சொத்து வேணும்னு கேட்டவளுக்கு கேஸ் போடணும்னு தெரியலல்ல, கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இவங்க யார்? கீதாம்மா. இவங்க வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சாமி சொன்னாங்கன்ட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போதோ எதுக்கு சொத்து? அதனால கீதாம்மாவுக்கு மேலே ரெஸ்பெக்டும் மரியாதையும் அந்த அன்பு எல்லாமே கீதாம்மா மேலே இருக்குது. பட் கீதாம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டு, ஜெயலலிதாம்மா மாதிரியும் என்ன மாதிரியும் பயங்கர ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கீதா கிட்டே போவேன்னா, ஏன்னா கீதா வந்து ஆல்ரெடி அவங்களோட உரிமை, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அது பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் என்ன திட்டணும்னா ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க, அதை வந்து நான் எதோ இது பண்ணணும். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து விஜய் அவர் வரணும், அந்த பையன் எதனா ஒன்று செய்யணும் அப்படின்றது வர வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போதைக்கு கீதா கிட்ட வேணால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா நீ ஒன்றுனா செய்யணும். இதுக்கப்புறம் தான் நான் ஒன்றுத்துக்கு இறங்க ஆரம்பித்தேன். அது இவங்க சசிகலா தரப்பாக இருக்கட்டும், ஓப்பன் பன்னீர்செல்வம் தரப்பா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அவங்க சாப்பாடுலாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா அவளோட ஆன்மா அவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கிற விஷயம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கு. சசிகலா அவங்கள வந்து ஜெயலலிதா அம்மா உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், மன ரீதியாக உண்டு. அது வந்து உண்மையிலே இப்போ பயந்து தானே எனக்கு கால் பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன் ப்ரோ, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னா எனக்கு அவங்க கால் பண்ணாங்க. ஏன் பயம் தான் தானே நீங்கள் கால் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? உங்களுக்குள்ள அந்த பொண்ணுக்கிட்ட சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தானே உங்களுக்கு தருமாற்றம் வந்திருக்குது, பயம் வந்திருக்குது. சரி, அது அந்த ஒரு இது விட்ருங்க, அது பவர் இல்லைன்றது அடுத்தது பார்த்துக்கலாம். ஆனால் ஆளை வச்சு எதுக்கு வேவ் பார்க்குறீங்க? ஓகே ஓகே, ஃபாலோலாம் பண்ணுறாங்க. வேவ் பார்க்குறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க? மன உடைச்சல்லேருந்து எதுக்கு பண்ணுறீங்க? உங்களை தேடி நான் வந்தேன். நான் என்னைக்குன்னா, நான் ஜெயலலிதா அம்மா வந்து செப்டம்பர் 24 நான் அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன். 24 அவங்க வீட்டாண்ட போக சொன்னாங்க. போய் தீபா கிட்ட பேசு, அவங்களுக்கு கொடுத்தது பிடிக்கல, அந்த வீடை வந்து சுத்தமாக வைக்கல, நான் அந்த வீடை வந்து கோவில் மாதிரி வச்சுருந்தேன், எங்கள் அம்மா வாழ்ந்த வீடு கோவில் மாதிரி வச்சுருந்தேன், அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் வந்து அந்த பூஜை ரூமில் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ இதாக வச்சுருந்தேன், இவங்க வந்து இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, மூடியே வச்சுருக்காங்க. எனக்கு ஜெயலலிதா அம்மா அங்கே ஆத்மா போயிட்டு வந்துட்டுருக்காங்க தினைக்கும், அவங்க ரூமுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க. நல்லா இல்லை, அந்த இடம்லாம் இதாக இருக்குன்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு குட்டிச்சோறு மாதிரி ஆயிடுச்சு என் வீடு. அதனால் எனக்கு என் வீடு வந்து நல்ல இதாக இருக்கணும், என் பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த வீடுன்றதுக்காக என்ன தீபா அவங்கக்கிட்ட பேச சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேம்மா, என்னம்மா என்ன போய் பேச சொல்கிறீங்களே, நான் என்னன்னு போய் பேசுவேன், என்னன்னு அவங்கக்கிட்ட நான் இது பண்ணேன்னா, உனக்கு எல்லா உரிமை இருக்கிறீனா, ஏன்னா நீ எங்கள் அம்மாவோட மறுபிறவி. ஸோ தீபாவுக்கு நீ வந்து பாட்டி முறைன்னு பார்த்தா பாட்டி முறை. ஸோ நீ போய் பேசு அப்படின்னாங்க. அம்மா இதெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா? ஏன் கீதாம்மாக்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்கம்மா, நான் எப்படிம்மா போய் பேசுறதுன்னா சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஒத்த தான் கொடுப்பாங்க உன்னை அப்படின்னாங்க. ஸோ இது வந்து அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. பட் ஜெயலலிதா அம்மா ரொம்ப வந்து பிடிவாதக்காரங்க. நான் சொன்னால் அதை செய். அதனால தான் ஜெயலலிதா அம்மாவுக்கும் கீதா அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. கீதா அம்மா எப்படின்னா, நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால, அவங்கள ஏஜில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்றதுனால நான் சில விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போக முடியும். ஆனால் கீதா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் அந்த ஏஜ் ஈடு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இது வருது, கான்வெகேஷன் வருது. நான் ஏன் மற்றவங்களுக்காக நான் இறங்கி போனோம், ஏன் அவனுங்களை நான் பார்க்கணும் அப்படின்றத இது வருது இல்லையா? ஸோ அதனால் வந்து என்கிட்ட வந்து போய் பாருனாங்க. சரி ஓகே,
சொல்லிட்டாங்களே நம்ம செஞ்சு அப்படி தான் நான் கீதாமாவே வந்து பார்த்தேன். கீதாமா கூட யாருன்னு எனக்கு தெரியாது. ஜெயலலிதாம்மா சொல்லி தான் கீதாமாவும் தெரியும் எனக்கு. ஸோ அதனால் போய் பார்க்க போனால் அங்கே ஒரு லேடி போலீஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை வந்து தீபா இங்கே இல்லைங்க. நான் சொன்னேன், பார்க்கணும் தீபா, அவங்கள பார்க்கணுன்னு கேட்குவேன். தீபா அவங்க இல்லைங்க, அவங்க வந்து டி நகர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. சரி, அந்த அட்ரஸ்னால் கொடுங்க, நான் போய் பார்க்குறேன், பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை, அதை நாங்களாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஓகேங்களா. ஆனால் தீபா கிட்ட போனது ஜெயலலிதாம்மாவுக்கு பிடிக்கல. அந்த வீடு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்துடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சரி, கீதா அது தீபா கூட அண்ணன் பொண்ணு, ரத்த சொந்தம். இந்த பொண்ணு யார்? இது ஏன் வந்து குதிக்குது? ஏன் இந்த பொண்ணு டென்ஷன்? நான் சொல்கிற வரைக்கும் ப்ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியில் சேர போகிறேன், நான் அந்த கட்சியில் போகிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம். நான் சொன்னேன், நீங்கள் கட்சியில் போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா, இல்லை உங்களோட ஆசீர்வாதம், நீங்கள் வந்து என்னது நியூமரல் இல்லை சாரி அஸ்ட்ராலஜி பர்சன் தானேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லையே, நான் எனக்கு என்ன சொன்னேன்னா அஸ்ட்ராலஜி பண்ணுறேன்ட்டு, இல்லை உங்களுக்கு யார்கிட்டனா காசு வாங்கினேன்னா, இல்லை இப்படி போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னா எப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும். இல்லை இல்லை, நீங்கள் ஜெயலலிதா அவங்க ஆத்மாவது. ஆமாம் வராங்க, இல்லை நான் சொல்லியே வந்து பேசுகிறாங்க, அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, நான் பேசுகிறேனே அப்படின்னு இப்படி தான் ப்ரோ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜெயலலிதாம்மா சொல்கிறாங்க, ரீனா அது ஃபேக்கான பொண்ணு. அப்போ நான் டக்குன்னு பின்னாடி அப்போ ஒரு வாய்ஸும் வந்துச்சு. யார்? சசிகலா அவங்க சொல்கிறாங்க, இதை கேளு அதை கேளுன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லும் போது நான் கேட்குறேன், எவ்வளோ இருந்தாலும் முன்னாடி வந்து பேச சொல்லுங்கள். இப்படியே தான் சொன்னேன். இப்படி தான், ஏன்னா நானாக பேசலை, இது ஜெயலலிதாம்மா என்கிட்ட இப்படி பேச சொல்கிறாங்க, நான் பேசுகிறேன், முன்னாடி வந்து பேச சொல்லு, அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னாங்க. சொன்ன உடனே இல்லை இல்லை இல்லை, என் பையன்தான் இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க. யார்? அந்த ஜெயலக்ஷ்மி, என் பையன்தான் இருக்காங்க, வேறு எந்த வாய்ஸ்? நான் சொன்னேன், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்னும் தெரியும் அப்படின்னு. நான் யாரா சொல்லு பார்ப்போம் அப்படின்னாங்க. டப்புன்னு சொன்னேன், இந்த ஃபேக்காக சுற்றிட்டு இருக்கீங்களே ஒரு பொண்ணு, அவங்க தானே நீங்கன்னு உடனே அப்போ தான் ஆரம்பிச்சிட்டாங்க கத்துறாங்க. எங்கள் அம்மா பேரை நீ என்ன இது பண்ணுவேன், எங்கள் அம்மா சொத்தை இது பண்ண வரியா, நீயும் கீதாவும் ஜெயலலிதாம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்ட்டு ஒரு காணொலியில் கொடுத்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2 லட்சத்து கோடியும் கீதாம்மா கிட்டேயும் என்கிட்டயும், ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை ப்ரோ, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், அந்த எவ்வளோ கோடி வந்தாலும் அதில் ₹1 நாங்கள் எடுக்க போதில்லை. என்னால் கட்ஸாக சொல்ல முடியும், என்னாலையும் சொல்ல முடியும், கீதாம்மாவிலையும் சொல்ல முடியும். மற்றவங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். மற்றவங்ககிட்ட வர வைக்கிறாங்க ஜெயலலிதாம்மா, புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்றதுனால அம்மாவுக்கு தெரியும்ல யார் எப்படிப்பட்டவங்கன்ட்டு, அதனால் எங்ககிட்ட வர வைக்கிறேன்னாங்க. இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யணும், மக்கள் நலத்திட்டனுக்காக செய்யறதுக்காக அம்மா வந்து அந்த காசை இறக்குறேன்னு சொன்னாங்க. அதை வந்து ஒரு காணொலியில் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு தான் இப்போ வந்து அவங்களுக்கு குடைச்சலாக இருக்குது. சசிகலாவுக்கும் சரி, யாராவது அந்த ஜெயலக்ஷ்மிக்கும் சரி, ஐயோ இருக்கிற காசு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்ற மாதிரி பதற ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. அப்போ கீதாம்மாவையும் நிறைய வார்த்தை பேசிட்டாங்க தப்பாக. கீதாம்மாவை வந்து என்ன 2 பேரும் எங்கள் அம்மா காசை பிடுங்கிறதுக்காக இது பண்ணுறீங்களா, நீங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்ட்டு என்னையும் கீதாம்மாவும் திட்டேன். அப்போ தான் ஜெயலலிதாம்மா சொன்னாங்க, ரெக்கார்டு எடுமா அப்படின்னாங்க. ஸோ நான் ரெக்கார்டு எடுத்த உடனே அவள் உஷாராயிட்டாளா, ரெக்கார்டு போட்டதுனால உஷாராயிட்டாளா என்னன்னு தெரியல. பட் வந்து எங்களுக்குள்ளே பயங்கர கான்வர்சேஷன் போய்ட்டு இருந்துச்சு. அதில் நானும் சவுண்டு விட்டேன் அவங்கள, ஆனால் நான் மரியாதை இல்லாமல் நான் பேசலை. பட் அந்த பொண்ணு லாஸ்ட்டாக வைக்கும் போது அசிங்கமான வார்த்தையை திட்டிட்டு வைக்குது. இது எந்த விதக்கையே நியாயம் சொல்லுங்கள்? உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து பேசணும். நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல விதமாக பேசாமல் டைரெக்டாகவே எங்கள் அம்மாவோட இது ஏன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இந்த சூட்சகம்? அப்போ என்ன உங்களோட எண்ணம் என்ன? கரெக்டாக இல்லையா? என்ன தான் என்ன இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன்,
எனக்கு எந்த ஒரு ஆசம் எதுவுமே இல்லை. நான் ஜெயலலிதா அம்மா ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். அவங்களால சொல்ல முடியுமான்னு கேளுங்க. எந்த ஒரு இது இல்லை, எங்கள் அம்மாவோட பேர் இருந்தால் ஒண்டி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா கேட்க சொன்னாங்க. இது எல்லாமே ஜெயலலிதா அம்மாவோட ஒரு ஆதங்கம், கோபம், என்ன சொல்கிறது, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்களே, ஒருத்தரா என்னென்னமோ. இப்போ எம்ஜிஆர் தாத்தாக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் குழந்த பிறக்கலை, நிறைய பேர் அப்படி சொல்லியும் வராங்கன்ட்டு ஜெயலலிதா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே. பிறந்தது இவர் சோமன் பாபு அவருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் தான் பிறந்தது. அமிர்தா. சரிங்களா? தேவையில்லாமல் கொச்சை பற்றி பேசுகிறது அம்மாவுக்கு பிடிக்கல. இந்த காணொளி மூலியமாக இதுக்கு மேலே ஒரு புதுசாக வராங்க, இது பண்ணுறாங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஆத்மா கண்டிப்பாக விட மாட்டாங்க. இதை நான் பயமுத்துறதுக்காக சொல்லலை, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அவங்கள அழிச்சவங்கள வந்து டார்கெட்டு. அவங்க இப்போ நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நிறைய பேர் அழிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பேலன்ஸ், இவங்களையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இப்போ ஃபஸ்ட்டு அழித்தவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் இதாக பிடிக்கல, அழிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, கூட இருந்து குழி பறிச்சாங்க இல்லையா, பயமுத்தி ஒரு நாளும் சித்திரவாதம் கொடுத்து. ஆனால் எப்போன்னு தெரியாது, எப்போ வேணாலும் அழிப்பாங்க. அப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நாளும் பயந்து அவங்கள எவ்வளோ கொடுமை பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கும் நீங்கள் அனுபவித்து சாவீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சசிகலா அவர்கள் தான் இந்த விஷயத்துக்கு ஜெயலலிதா கண்டிப்பாக அவங்க எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி நிறைய பேரை பிளான் பண்ணி பேச வர்றது, ப்ரெஸ்ஸில் பேச வர்றது? ஏன்னா அவங்களோட எண்ணம் என்னென்னா, இவங்க நம்ம அம்மா இறந்த உடனே இவங்க சிஎம் போஸ்டிங்கில் வந்து உட்காந்துருவாங்கன்னு நினச்சாங்க. நடக்க விட மாட்டாங்க ஜெயலலிதா, நடக்கலை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காத மாதிரியும் அதுக்கப்புறம் இறங்கலான்னு பார்க்கும் போதும் இவர் எடப்பாடி முழிச்சுக்கிட்டாரு. இப்போது உடஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு உடஞ்சிச்சு. இப்போ நாளாக ஒரு பக்கமாக உடஞ்சிட்டு இருந்துட்டு இப்போ 4 பேராக தினகர் ஒரு பக்கம் இது பண்ணுறாரு, சசிகலா ஒரு பக்கம் பண்ணுறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம்ன்ட்டு பிரச்சனைங்க ஓடிட்டுருக்கா. இதையும் ஜெயலலிதா அம்மா தான் செஞ்சாங்க. சேர விட மாட்டாங்க, நிஜமாலே சேர விட மாட்டாங்க. ஃபுல் வாஷ் அவுட் வந்து சசிகலா ஃபேமிலி ஃபுல் வாஷ் அவுட் ஆகிடணும். அதே மாதிரி ஓபிஎஸும் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க சசிகலா அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபிட்டு ஓபிஎஸ், அதனால் அவங்களுக்கும் இது இல்லை ஜெயலலிதா அம்மா. இபிஎஸ் கொண்டு, ஏன்னா அந்த கட்சி இதாகிடக்கூடாதுன்றதுனால இபிஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க. பட்டு இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஜெயலலிதா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இவங்க 2 பேரும் நிற்பாங்க அப்படின்றதும் சொன்னாங்க. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.